வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. கஸ்டமருக்கும் சரி, மெக்கானிக்ஸுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த BS6 நம்ம என்னதான் வண்டிகள் நிறைய பேர் புதுசு புதுசாக வண்டி எடுத்தாலும் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அன்றாடம். அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது நான் ஒரு 13 தான் எழுத முடிச்சு. இன்னும் ஒரு 100 ப்ராப்ளத்துக்கு மேலே போகும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதுனதை சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத, உங்கள் வண்டியில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இது மெக்கானிக்ஸும் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அது சப்போஸ் அந்த ப்ராப்ளத்துக்கும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஒரு குரல் பதிவாவோ அல்லது ஒரு டைப்பிங் மெசேஜாவோ கொடுங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஹெட்டிங் நான் என்ன போட்டிருக்கேன்னா, BS6 பரிதாபங்கள். BS6ல வரக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? இது ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது ஆஃப் ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ளெண்டர்ல பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது ஆஃப் ஆகும். இது ஒரு ப்ராப்ளம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் மெக்கானிக் என்ன பண்ணாரு, அல்லது மெக்கானிக் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது அக்சஸ்ல இது மெக்கானிக்ஸ்லாம் மெக்கானிக்கு நாங்களாம் எல்லாம் சேர்ந்து எழுதின ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அக்சஸ்ல ஸ்லோ ஸ்பீடு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப கம்மியாக வரும் அல்லது அதிகமாக வரும். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது அக்சஸ் 100 கியர். பல்சரில் பண்ணும்போது கியர் மாற்றும்போது பிக்கப் குறையுது. இதே பல்சரில் பார்த்தீங்கன்னா அடைச்சடிச்சு ஓடுற ப்ராப்ளம் உங்களுக்கு எழுதுறது. ஏன்னா பல்சரில் அதிகமான ப்ராப்ளம் இந்த அடைச்சடிச்சு ஓடுற ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வரும். சில நேரம் எம்ஐ லைட் எரியும் போது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட்டு அந்த எம்ஐ லைட் எரியும். டேஷ்போர்டில் எம்ஐ லைட் எரியும். எரியும் போது உங்களுக்கு வண்டி உட்காந்துட்டு திரும்ப நார்மலாகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கா அப்படின்றது பாருங்க. அதே மாதிரி ஆக்டிவாக ஓடிக்கொண்டு இருக்கிற வண்டி இன்ஜின் வேலைக்கு பிறகு அடித்து ஓடுகிறது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம். அதாவது ஒரு சில மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜின் வேலை பார்த்துருவாங்க. கஸ்டமரும் எல்லா பணமும் கொடுத்து எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிடும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் பிக்கப் இருக்காது. வண்டி அடைச்சி ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அடைச்சி தான் ஓடும். அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா வண்டி அதிகமாக ரேஸ் ஆகி திரும்ப இறங்கும். ரேஸ் ஆகும் இறங்கும், ரேஸ் ஆகும் இறங்கும். இது இப்போ சமீபத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம். ECM பைக் ப்ராப்ளம் பாடியில் வரக்கூடிய ப்ராப்ளம். அதே மாதிரி ஜஸ்ட் ஒர்க்கரில் சர்வீஸ்க்கு முன் இருந்த RPM அதிகமாக ஓடுறது. ஏன்னா இப்போ இதில் ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலட்டி மாட்டிருந்தீங்கன்னு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. சர்வீஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஏறி இறங்குறத பார்க்கலாம். அதே மாதிரி பல்சரில் பல்சரில் BS6 வந்ததுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃப் டச் பண்ணிங்கன்னா வேலையே செய்யாது. பேட்டரி நல்லாயிருக்கும், செல்ஃப் சுவிட்சு நல்லாயிருக்கும், இக்னிஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு செல்ஃப் ரிலே நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா அந்த எல்லாம் நல்லாயிருக்கும், செல்ஃப் எடுக்காமல் வரும். அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்ப்ளெண்டரில் வண்டி அடைச்சடிச்சு ஓடும். ஸ்ப்ளெண்டரில் நிறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி அடைச்சடிச்சு ஓடுறதுக்கு என்ன காரணம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா BS6 வண்டி தட்டினோன்னு ஸ்டார்ட் ஆயிடும் காலையில். ஆனால் அதே மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் என்ன ப்ராப்ளம், ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம், அதே மாதிரி அடைச்சடிச்சு ஓடிச்சுன்னா என்ன ப்ராப்ளம், இதை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அடுத்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது வேலை செய்யலாம். ஓகேங்களா? செல்ஃப் ப்ரெஸ் பண்ணால் செல்ஃப் வேலை செய்யல. ஆனால் எல்லாமே சரியாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்? ஓகேங்களா? வண்டி நைட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வண்டி பேட்டரி டவுன் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ப்ராப்ளம், இது உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஸ்லோ ஸ்பீடில் ஓடுது, கரெக்டாக ஓடுது. த்ராட்டில் கொடுத்தோன்னா அப்படியே ஆஃப் ஆகுது. வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் அல்லது அடைச்சி ஓடும். இது என்ன ப்ராப்ளம்? இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். ஓகேங்களா? அதே மாதிரி வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது. கொஞ்சம் தூரம் போகும், வண்டியில் ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கரண்ட் வரும். எப்போ வரும்?
நீங்க அந்த ஃபியூஸை கழட்டி மாட்டினாலோ அல்லது ஈசின் கழட்டி மாட்டினாலோ வரும். இது வந்து பஜாஜ் பிளாட்டினாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர் வெஹிக்கிள் வரும். அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வண்டியில் உள்ள ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் வந்து இது நான் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன், இது கேள்வி கிடையாது. வண்டியோட ஃபியூல் பம்போட ப்ரெஷர் வந்து 20 அல்லது 2 kg/cm² இருக்கு. கீழே இருந்துச்சு அப்படின்னா வண்டி வந்து அடைத்து ஓடும். வண்டி அடைச்சி ஓடுறது, நாங்கள் வண்டி அடைத்து ஓடுறது சொல்லியிருக்கேன்ல, அதில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம். அக்சிலேட்டர் கொடுத்தா வந்து ஆஃப் ஆயிடும். அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு பம்போட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆக்சுவலாக பம்போட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுதான் இதில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கம்மி தான். இது நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஆன்சர் தெரியும், உங்கள் மெக்கானிக்ஸ் வந்து இந்த வண்டிக்கு உண்டான ஆன்சரை வந்து சொல்கிறாரு செய்கிறாரு அப்படின்னாலும் ஓகே. சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கீழே தெரியுற நம்பருக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து இதை பற்றி நான் ஃபுல் விளக்கம் வந்து கொடுக்குறேன். நன்றி.